ஆன்மீகம் அறிவோம் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் சித்ரா கணபதியின் அன்பான வணக்கம். நாளைக்கு வெள்ளிக்கிழமை, வைகாசி 1ஆம் தேதி. நாளைக்கு என்னென்னா, காலையில் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு அந்த நேரத்தில் பெருமாளை வழிபட்டால் நமக்கு எல்லா வளமும் பெருகும், நோய் இருந்தால் தீரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்னா என்னென்னா, எம்பெருமான் மகாவிஷ்ணு இந்த பூலோகத்திலே தடம் பதித்து அடியவர்களை காத்தது. அதனால தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் சொல்கிறாங்க. இன்னொன்று என்னென்னா, நரசிம்ம அவதாரத்திலே பிரகலாதனுக்காக நரசிம்மராக இரண்யகசிபை வதம் செய்த பிறகு உக்கிரம் தணியாமல் இருக்கிறாரு. யாருன்னா நரசிம்மர். அப்போ உக்கிரம் தணியாமல் இருக்கவும் எல்லாரும் போய் மன்றாடுறாங்க. மகாலட்சுமிகிட்ட போய் கேட்குறாங்க, தாயார்கிட்ட. அவள் நரசிம்மரை நெருங்கி வர வர அம்பாள் எல்லாருக்காக இறங்கி நரசிம்மரை நெருங்கின வர வர மகாலட்சுமி இருக்கிற இடம் எப்போவுமே குளிர்ச்சியாக இருக்கும். அவருடைய உக்கிரம் தணிந்ததான். அந்த நேரம் தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம்னு சொல்கிறாங்க. இது எப்போ ஆரம்பிக்குதுன்னா, இந்த இரவு 1 மணிக்கு அப்புறம் ஆரம்பித்து காலையில் 10 மணி வரைக்கும், நாளைக்கு காலை 10 மணி வரைக்கும் இருக்குது. நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் வழிபாடு பண்ணலாம். அதுக்கு மேல் அந்த நேரத்தில் முடியாதவங்க காலையில் 8 மணி 9 மணி 10 மணி வரைக்கும் வழிபாடு பண்ணலாம். கோவில்களில் பெருமாள் கோவில் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் வழிபாடு பண்ணலாம். அப்படி போக முடியாதவங்க நம்ம வீட்டிலேயே வழிபாடு பண்ணலாம். என்னென்னா, துளசி இலைகளை வைத்து, பச்சை கற்பூரம் வைத்து, எம்பெருமானை நினைத்து துளசியில் அர்ச்சனை பண்ணி 21 முறை அர்ச்சனை பண்ணி, நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்களுக்கான அந்த 27 முறை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்லி, விஷ்ணு சகஸ்ரநாமம் சொல்லலாம், இல்லைன்னா மாதவா, கேசவா, கோவிந்தா, நாராயணா, என்ன பேர் வேணாலும் சொல்லி நம்ம எம்பெருமானை அழைக்கலாம். அந்த பேர் சொல்லி போற்றி சொல்லி துளசி போட்டு நம்ம வழிபாடு பண்ணலாம். கோவிலுக்கு போகிறவங்க கொடிமரத்தை சுற்றி வரலாம், கொடிமரத்தோடு சேர்த்து பிரகாரத்தை சுற்றி வரலாம். ஆனால் நிறைய பூவை கொடி எல்லோரும் போடுறாங்கன்னு எல்லா கோவில்லையுமே அதை சொல்லிகிட்டே இருக்காங்க. எம்பெருமானுக்கு ரொம்ப ஆடம்பரமாக வணங்கணும்னு இல்லைங்க, ரொம்ப எளிமையாக கும்பிட்டாலே போதும். ஒரு விளக்கை ஏற்றி வச்சு எம்பெருமானை வணங்கி அந்த ஒரு பூ வாங்கி அப்படியே போட்டுட்டு நம்ம வழிபாடு பண்ணிட்டு வரலாம். ஒரு முறை சுற்றி வரலாம். 27 முறை எம்பெருமானுடைய திருநாமத்தை சொல்ல வேண்டும் தான் முக்கியம். அதனால் விஷ்ணு